ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அபார்ஷன் ஆனால் வந்து எப்போ கன்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். நான் எல்லாமே ஷேர் பண்ணுறது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். சரி, நமக்கும் வந்து கன்சீவ் ஆகும், நமக்கும் குழந்த பிறக்கும், இப்படிலாம் இருந்தான்றதுக்காக. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹோப் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து. ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட நான் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன். என்ன இதுனா, இப்போ அபார்ஷன் ஆனால் நமக்கு எப்போ குழந்த பிறக்கும், இல்லை எவ்வளோ நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து 27 மேரேஜ் ஆச்சு. உடனே ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளேயே கன்சீவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து இருந்துச்சு. ஸோ கன்சீவ் ஆகி இது பாசிட்டிவ் வந்துருச்சு. பீரியட்ஸ் தள்ளி போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 40 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. 40 to 45 டேஸ்க்குள்ளே தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போகாமலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு போய்க்கலான்ற மாதிரி ஃபேமிலியில் சொன்னதுனால 2 மாதம் சரி, ப்ளீடிங் ஆனவுடனே 2 மாதம் ஆச்சு கன்சீவ் ஆகி. ப்ளீடிங் ஆனவுடனே ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே போயிட்டு வந்து வீட்லேயே ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனாங்க. ஸோ அப்போ லைட்டாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்து ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு பேபி வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க மேரேஜ் ஆகி 27 ஏஜ் அவங்களுக்கு. ஸோ அப்போவே வந்து அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸ்லேயே. அப்புறம் அவங்க அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும், இது வந்து க்ரோத் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப அழுது இது பண்ணாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேபிக்கு வந்து க்ரோத் இல்லை, பிளட் வந்து அதுக்கு போகலை, பேபிக்கு போகலை இது வழியாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க அபார்ஷன் பண்ணாங்க. அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்து வெஜினலில் ஒரு வெஜினல் வச்சு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அது அபார்ஷன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்போ கன்சீவ் ஆனாங்கன்னா, கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க கன்சீவ் ஆகி இப்போ அவங்களுக்கு குழந்த இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அபார்ஷன் ஆனாலும், நம்மளே அபார்ஷன் பண்ணாலும் குழந்த கண்டிப்பாக வரும். இதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்து அவங்க டேப்லெட் எடுத்துகிட்டு அதுவாகவே வந்து அப்புறம் அபார்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்போ கன்சீவ் ஆனாங்கன்னா, அவங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆனாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி பேபி, ஒரு அபார்ஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹெல்த்தி பேபி வேணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது நமக்கு கேப் இருக்கணும். அப்புறம் வந்து நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ஹெல்த்து வந்து சரியாகணும், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், பிளட் நிறையா லாஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 to 8 மந்த் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுங்க. அந்த பேபி கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. எப்போதுமே வந்து நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். முன்னாடிலாம் வந்து 3 மந்த்ஸ் ஆனால் தான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், வெஜினல் ஸ்கேன் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் கன்சீவ் ஆகி 37 டேஸ்லேருந்தே எனக்கு வெஜினல் ஸ்கேன் தான் பண்ணாங்க. அப்படி எதுவும் அபார்ஷன் ஆகலை, இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால எனக்கு குழந்தை ஹெல்த்தியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்காதீங்க, தயவு செஞ்சு முன்னாடியே போங்க. எல்லாருக்குமே அபார்ஷன் ஆனாலுமே வந்து குழந்த பிறக்கும். ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கூட ஆகலாம், இல்லை 2 இயர்ஸ் கூட ஆகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட கன்சீவ் ஆகலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரி பண்ணாதீங்க, எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் இருக்கும்.